வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் அட்சய திருதியை பற்றி. 2026 ஆண்டின் அட்சய திருதியை 2 பட்டு வருகிறது. அதாவது ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. தங்கம் வாங்கவும் புதிய முயற்சிகளை தொடங்கவும் மிக சிறந்த நேரம் 19/4/2026, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49 முதல் 20ஆம் தேதி காலை 7:27 வரை ஆகும். குறிப்பாக ஏப்ரல் 19 காலை 10:49 முதல் மதியம் 12:20 மணி வரை பூஜை செய்ய மற்றும் நகை வாங்க மிக உகந்த நேரமாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை ஏப்ரல் 19, 2026 தேயாத செல்வம் தரும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. சித்திரை மாத வளர்பிறை திருதியை நாளில் தங்கம் வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மும்மடங்கு நற்பலன்களை தரும். இந்நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்வது ராஜயோகத்தையும், மகாலட்சுமி வழிபாடும், குபேர வழிபாடும், அன்னபூரணி வழிபாடும் குறையாத செல்வம், குபேர சம்பத்து மற்றும் மங்கள வாழ்வை அளிக்கும் என நம்பப்படுகிறது. அட்சய திருதியை அன்று ஆழ்வார் திருநகரில் அருகே உள்ள திருக்கோளூர் வைத்த மாநிதி பெருமாளை தரிசிப்பது குபேர செல்வத்தை அளிக்கும். அட்சய திருதியை என்பது வெறும் நகை வாங்கும் நாள் மட்டுமல்ல, அது அள்ள குறையாத செல்வத்தையும் புண்ணியத்தையும் தரும் ஒரு மகத்தான நாள். இந்த நாளை பற்றிய முழுமையான வரலாற்று பின்னணி, கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் பலன்களை இங்கே விரிவாக காண்போம். 1. அட்சய திருதியை பெயர் காரணமும் வரலாறும். அட்சய என்ற சொல்லுக்கு அழியாதது அல்லது குறையாதது என்று பொருள். சித்திரை மாத வளர்பிறை திருதியை திதியில் வரும் இந்த நாளில் நாம் செய்யும் எந்த ஒரு நற்செயலும் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. வரலாற்று பின்னணிகள். அட்சய திருதியை என்பது இந்து மதத்தில் 2வது யுகமான திரேதா யுகம் தொடங்கி முதல் யுகமான சத்யுகம் முடிவடையும் நாளாகும். திரேதா யுகம் என்பது வாமனன், பரசுராமர் மற்றும் ராமர் போன்ற இந்து புராண கடவுள்கள் வாழ்ந்த யுகமாகும். அட்சய திருதியை புராணத்தின்படி வேத வியாச முனிவரால் விவரிக்கப்பட்ட இந்து இதிகாசமான மகாபாரதத்தை விநாயக பெருமான் எழுதத் தொடங்கிய நாள். மகாலட்சுமியின் வருகை. ஆம், மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் மகாலட்சுமி பூமியில் செல்வத்தை பொழிந்த நாள் இந்த அக்ஷய திருநாள் என்று கருதப்படுகிறது. மேலும் அட்சய பாத்திரம், அதாவது வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களுக்கு பசி போக்க சூரிய பகவான் அட்சய பாத்திரம் வழங்கிய நாள். இதில் திரௌபதி ஒரு பருக்கை கிருஷ்ணருக்கு வழங்க அது அகிலத்தின் பசியே ஆற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் இது குசேலரின் செல்வ நாளாக கருதப்படுகிறது. அதாவது கிருஷ்ணரின் நண்பர் குசேலர் சுதாமா ஒரு பிடி அவளை கிருஷ்ணருக்கு கொடுத்தார். அதன் பலனாக குசேலரின் குடிசை பொன்னும் பொருளும் நிறைந்த மாளிகையாக மாறியது இந்த திருநாளில்தான். இந்த நாளில்தான் கங்கையும் பூமிக்கு வந்தாள். ஆம், பகீரதனின் தவத்தால் கங்கை மாதா சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறங்கிய புனிதமான நாளாகும். இன்று பார்வதி தேவி அன்னபூர்ணியாக அவதரித்தது இந்த நாளாகும். காசியில் சிவபெருமானுக்கே அன்னமிட்டு உலகத்தின் பசி போக்கிய நாளும் இன்றுதான். 2வது என்ன பார்ப்போம் என்றால், அன்று நாம் செய்ய வேண்டியவை, அதாவது டூஸ் என்று சொல்வார்கள். அட்சய திருதியை அன்று நாம் செய்யும் சில நற்செயலும் கோடி புண்ணியத்தை தரும். அதிகாலை நீராடல். பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது காலை 4:30 முதல் 6 மணி வரை எழுந்து புனித நீராடுவது சிறப்பு. பித்ருக்கடன், அதாவது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இந்த நாளில் மிக விசேஷம். அவர்கள் ஆசி கிடைத்தால் வீட்டில் செல்வம் தானாக சேரும். அந்த நாளில் தானம் செய்தல். ஆம், இந்த நாளில் மிக முக்கியமான அம்சம் தானம். உணவு தானம், அதாவது பசியால் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவது. அடுத்தது நீர்தானம். கோடைக்காலம் என்பதால் மோர், தண்ணீர், பந்தல் அமைப்பது. வஸ்திர தானம், ஏழைகளுக்கு ஆடைகள் வழங்குவது. கொடைகள் மற்றும் செருப்பு, வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க இவற்றை தானம் செய்வது மிகுந்த புண்ணியம் தரும். மேலும் கல்வி கற்க தொடங்குதல்.
புதிய கலைகள் அல்லது கல்வியை தொடங்க இது மிக சிறந்த நாள். முதலீடுகள், அதாவது தங்கம் மட்டுமன்றி நிலம் வாங்குவது அல்லது புதிய தொழிலை தொடங்குவது நீண்டகால லாபத்தை தரும். இந்த நாளில் திருமணமும் செய்யலாம். சுபமுகூர்த்தம் இல்லாமல் இருந்தாலும் இந்த அட்சய திதி அன்று திருமணமும் செய்யலாம். மூன்றாவதாக செய்யக்கூடாதவை, அதாவது அட்சய திதி அன்று செய்யக்கூடாதவை டோன்ட்ஸ் என்னவென்றால் கடன் வாங்குதல் முதல். இந்த நாளில் கடன் வாங்கினால் அது அட்சயமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். எனவே கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கோபம் மற்றும் சண்டை, வீட்டில் சண்டையிடுவதோ கடுமையான சொற்களை பேசுவதோ கூடாது. மகாலட்சுமி அமைதியான இடத்தில் தான் வாசம் செய்வாள். அசைவம் மற்றும் மது தவிர்த்தல், ஆன்மீக ரீதியான இந்த நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்து சுத்தமாக இருப்பது அவசியம். பிறரை ஏமாற்றுதல், இந்த நாளில் செய்யும் பாவங்களும் பல மடங்காக பெருகும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். நான்காவதாக செல்வ பெருக பரிகாரங்கள், அதாவது பணம், நகை, சொத்து சேர்க்க அட்சய திதி அன்று தங்கம் தான் வாங்க வேண்டும் என்பதில்லை. கீழ்கண்ட எளிய பரிகாரங்களை செய்தாலே செல்வம் பெருகும். 1. கல் உப்பு பரிகாரம் மிகவும் முக்கியமானது. தங்கம் வாங்க வசதி இல்லாதவர்கள் ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கி வரலாம். உப்பு மகாலட்சுமியின் அம்சம். அன்று வாங்கும் உப்பு உங்கள் வீட்டில் செல்வத்தை குறைவில்லாமல் வைத்திருக்கும். அடுத்தது மகாலட்சுமி பூஜை. பூஜை அறையில் ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி அதில் ஒரு நாணயம் மற்றும் சிறிது மஞ்சள் சேர்த்து வைக்கவும். மகாலட்சுமியின் படத்தை முன் நெய் தீபம் ஏற்றவும். வெற்றிலை, பாக்கு, பழங்கள் மற்றும் நைவேத்தியமாக பாயாசம், சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டு சாதம் வைக்கலாம். மூன்றாவதாக குபேர வழிபாடு. வீட்டின் வடக்கு திசையில் குபேர யந்திரம் அல்லது படம் வைத்து அதற்கு பச்சை நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது சொத்துக்கள் சேர வழிவகுக்கும். 5வது நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள். பூஜையின் போது கீழ்கண்ட மந்திரங்களை 108 முறை சொல்வது பலன் தரும். முதல் மந்திரம் மகாலட்சுமி மந்திரம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மந்திரத்தை பாருங்கள். நான் இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன், அதன்படியே நீங்கள் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லவும். ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் ஸ்டீம் கமலே கமலாயே பிரசீத பிரசீத ஸ்டீம் ஹ்ரீம் ஸ்டீம் ஓம் மகாலட்சுமியை நமக. மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் ஸ்டீம் கமலே கமலாயே பிரசீத பிரசீத ஸ்டீம் ஹ்ரீம் ஸ்டீம் ஓம் மகாலட்சுமியை நமக. அடுத்த மந்திரம் என்னவென்றால் அன்னபூரணி ஸ்தோத்திரம். உணவு பஞ்சம் நீங்க இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொல்லலாம். அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அன்னபூர்ண சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிஷாம் தேஹி ச பார்வதி. மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி. அடுத்து செல்வம் பெருக நாம் குபேர மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதையும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்திருக்கிறேன், பாருங்கள். ஓம் யட்சாய குபேராய வைஸ்வரனாய தன தானியாத்தி பத்தையே தன தானிய ஸ்மிருதிமே தேஹி தாபய ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தன தானியாத்தி பத்தையே தன தானிய ஸ்மிருதிமே தேஹி தாபய ஸ்வாஹா. நாம் எந்த கடவுளை வணங்க வேண்டும்? அட்சய திதி அன்று. அட்சய திதியை அன்று முதன்மையாக வழிபட வேண்டிய தெய்வங்கள் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு. செல்வத்திற்கும் காப்பிற்கும் உரியவர்கள். அடுத்து அன்னபூரணி. வீட்டில் என்றும் உணவிற்கு பஞ்சம் வராமல் இருக்க அன்னபூரணியை வணங்க வேண்டும். பிறகு குபேரன், செல்வத்தை பாதுகாப்பவர், அதனால் அவரையும் வழிபட வேண்டும். சிவபெருமான். அட்சய திருதி அன்றுதான் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதாக ஒரு வரலாறு உண்டு. சுருக்கமாக சொன்னால் அட்சய திருதியை என்பது ஆடம்பத்திற்காக தங்கம் வாங்கும் நாள் மட்டுமல்ல, அது ஈகை, அதாவது கொடுத்தல் மற்றும் வழிபாட்டின் மூலம் நம் புண்ணிய கணக்கை உயர்த்தி கொள்ள நாள். உங்களால் முடிந்த ஒரு சிறு தானத்தை அன்று செய்யுங்கள். உங்கள் வாழ்வு வளமாகும். நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கமெண்டில் அக்ஷயம் என டைப் செய்யவும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.